ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி மாதத்துக்கு உண்டானது. அதில் 8 தேதி வரைக்கும் புக்கிங் ஓப்பன் ஆகலை. ஸோ வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு க்ளூவாக நம்ம எடுத்துக்கலாம். டிடிடியில் அஃபீஷியலாக சொல்லுவாங்க. இருந்தாலும் 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணலைங்கிறதுனால துவார தரிசனம் 10 நாட்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். 25ஆம் தேதி ரத சப்தமிக்கு ஓப்பன் ஆகலை, 16ஆம் தேதிக்கும் ஓப்பன் ஆகலை, மீதி நாட்களுக்கெல்லாம் ஓப்பன் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிட்டே இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூட 8ஆம் தேதி வரைக்கும் இருக்காது. 25ஆம் தேதி ரத சப்தமிக்கும் இருக்காது. பட் 16ஆம் தேதிக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது, என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைச்சா போதுங்கிறவங்க வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ட்ரை பண்ணலாம். கல்யாணோற்சவம் இப்போ அவைலபிளாக இருக்குது. வர்ச்சுவல் சேவாவாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவாக இருக்கட்டும், ஒரு சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதற்குண்டான அக்காமடேஷன் 25ஆம் தேதி மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அடுத்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு காலையில் 11 மணிக்குன்ட்டு. இது போர்ட்டல் டிடிடியோடது. இதுலேயே ஜென்ரலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் இந்த போர்ட்டல்லையும் கொடுக்குறாங்க. இதில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக எதுன்னு தெரியல. புக்கிங் நாளைக்கு தான். 11 மணிக்கும் செக் பண்ணுங்கள், 1 மணிக்கும் செக் பண்ணுங்கள். டொனேஷன் நம்ம முதலே பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புக்கிங்க்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க. டேட் அண்ட் டைம் சொல்லி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு 25ஆம் தேதிக்கு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. 16ஆம் தேதிக்கும் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. திருப்பதி பெருமாளை நமக்கு பிடிச்ச நாளில் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த ஸ்ரீவாணி டிக்கெட்டில் நம்ம தரிசனம் செய்யலாம். அடுத்து ஒரு புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் ஜனவரி மாதத்துக்கு உண்டானது 27ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. 1 லட்சத்துக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக்கிங் இது 1 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம் சொல்லிட்டு இருக்குது. டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் இது ஜனவரி மாதத்துக்கு உண்டானது. இது கூட ஜனவரியில் 8ஆம் தேதி வரைக்கும் இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, அப்புறமா ஓப்பன் பண்ணுவாங்க. 25ஆம் தேதிக்கு செக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 16ஆம் தேதிக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் 25ஆம் தேதிக்கு இப்போ ஓப்பன் பண்ணலன்னா கூட டோனா தர்ஷன் கொடுப்பாங்க ஜென்ரலாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 2 புக்கிங் பற்றின அப்டேட். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் போர்ட்டலில் 11 மணின்னு இருக்குது நாளைக்கு. இந்த போர்ட்டலில் 1 மணிக்குன்னு இருக்குது. 2த்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் 27ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டிடிடி ப்ரெஸ்ஸில் வந்திருக்கிற அப்டேட்ஸ் பார்க்கலாம். அப்பப்படி உற்சவம் பற்றி டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலேருந்து அக்டோபர் 24 மணவாள மாமுனிகளோட சாத்துமுறை, திருமலை நம்பியோட சாத்துமுறை, மணவாள மாமுனிகளோட சாத்துமுறை அக்டோபர் 27, வேதாந்த தேசிகனோட சாத்துமுறை அக்டோபர் 30. இதை முன்னிட்டு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பூஜைகள்லாம் செய்து 51 அப்பம், சந்தனம், கற்பூரமெல்லாம் மாட வீதி பிரதட்சணமாக எடுத்துகிட்டு வந்து கீழ்த்திருப்பதியில் ஃபஸ்ட்டு கோதண்டராம சுவாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. அங்கேருந்து கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் இந்த அப்பப்படி உற்சவம் திருமலை பெருமாள் கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு அனுப்புகிற மாதிரி விசேஷமாக செய்கிறாங்க. அதை பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்பப்படி உற்சவம் பற்றினது. அப்பப்போ மழை இருக்குது, குளிரும் இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை, ஷால், ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. நேற்று மத்தியானம் 1:20 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ்த்திருப்பதியில் கொடுத்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் புதன்கிழமைங்கிறதுனால கோட்டை கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஒரு 4 மணிக்கெலாம் தீர்ந்துருச்சு. ஆவரேஜாக கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்குற கவுண்டர் ஓப்பன் பண்ணுற டைம் 1லேருந்து 2 மணிக்கு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் 1 hour 2 hours பிஃபோர் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா
கீழ்த்திருப்பதிலே நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்க போகிறதா இருந்தால் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்யதர்ஷன் டோக்கன் வாங்குறோம்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2.5லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,853 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.47 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,551 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் புக்கிங் இருக்குது. அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங்கும் இருக்குது. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷன் போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.